கோடி கொடுத்துட்டோம் அப்படின்னு பாஜக அரசு சொல்லும். அப்ப பணம் எங்க போச்சு? எங்களுக்கு வர வேண்டிய தொகையா 2 லட்சம் கோடி வரல அப்படின்னு தமிழக அரசு ஒரு பக்கம் பேசிக் கொண்டிருக்க, நாங்க 2 லட்சத்தையும் தாண்டி 10 லட்சம் கோடி உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் மரியாதைக்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பேசுறார். என்னன்னா, கிணறு வெட்டின ரசீது வாங்கிட்டு தான் இருக்கு, கிணறு வெட்டின ரசீது வாங்கிட்டு தான் இருக்கு, ஆனா கிணத்தை மட்டும்தான் காணும். இது என்ன மாதிரியான போக்கு? அப்ப மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கணக்கு தெரியலையா? மக்களுடைய வரிப்பணம் எவ்வளவு வந்ததுன்னு புரியலையா? இப்ப ஜிஎஸ்டி எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு அரசு ஒதுக்குறீங்கன்னு ஒரு மத்திய இணையமைச்சருக்கு தெரியலையா? அல்லது எனக்கு வர வேண்டிய தொகை எவ்வளவு தமிழக அரசுக்கு தெரியலையா? உண்மையிலே ஓட்டு போட்ட மக்களுக்கு எங்களுக்குதான் உண்மை தெரியல, எங்களுக்குதான் யாருக்கு வாக்கு செலுத்துறதுன்னு தெரியல, யாரு நல்லவங்கன்னு தெரியல, யாரு மக்களுக்கானவங்கன்னு தெரியல, யார் வந்து இந்த நிலையை மாற்ற போறாங்கன்னு தெரியல. இது எப்படிப்பட்ட ஒரு நிலைமை? இப்படி ஒரு கேடு கெட்ட ஒரு நாட்டுல நம்ம வாழ்ந்து இந்த ஆட்சி அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்களாகத்தான் நாம் இருக்கணுமா? இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கணுமா? இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய கல்வி ஏங்க மேம்படல? பள்ளிக்கூடங்கள் ஏங்க? பெண் பிள்ளைகள் படிக்கின்ற பள்ளிக்கூடத்துல கழிவறைக்கு கதவு இல்லை. நாமெல்லாம் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் தான் இந்த இடத்துல மிகப்பெரிய கொடியை நாட்டுகின்ற தனிப்பெரும் பெருமையை பேசிக் கொண்டிருக்கிறோம். பெண் பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்துல கழிவறைக்கு கதவு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். நீங்க போய் கேளுங்க, உங்க பெண் பிள்ளைங்க நல்லபடியான கல்வி நிலையத்துல போயிட்டு வரணும். மரியாதைக்குரிய அந்த அன்பு அவர்கள்ட்ட கேட்டாருன்னு சொல்றாரு, வர வேண்டிய தொகை மத்திய அரசு கொடுக்க மாட்டேது, கல்விக்கான தொகை கூட கொடுக்க மாட்டேது, அதனால மரத்தடியில நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோன்றார். இந்த லட்சணத்துல மும்மொழி கொள்கை, 2 மொழி படிக்கிறதே இந்த பள்ளிக்கூடம் இல்ல, இது 3 மொழியை படிக்க வேண்டும் என்று ஒரு திணிப்பு. அப்ப இது யாருக்கான ஒரு நிலைமை? உண்மையிலேயே ஒரு குடியரசு நாட்டுலதான் நம்ம வாழ்றோமா? உண்மையிலேயே ஒரு ஜனநாயக நாட்டுலதான் நம்ம வாழ்றோமா? முதலாளித்துவ நாட்டில் கூட பள்ளிக்கூடம் இலவசமாக ரொம்ப தரமாக சரியாக கொடுக்குறாங்க, முதலாளித்துவ நாட்டில் கூட. ஆனா எல்லோருக்குமான அரசு, மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுல கல்விக்கு போராடணும், பள்ளிக்கு போராடணும், வேலைக்கு போராடணும், வாழ்வியலுக்கு போராடணும், சாலைக்கு போராடணும், எல்லாவற்றிற்கும் நீங்கள் போராடித்தான் தர வேண்டும் என்றால் இதற்கு பேர் நாடா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பெண்களுக்கான நிலைமை. எனக்கு பின்னால் நிக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க. உண்மையில் சொல்ல போனா பேருந்து பெண்களுக்கு இலவசம் ஒத்துக்கிறோம், மாசம் பெண்களுக்கு 1000 ரூபாய். இந்த பெண்கள்கிட்ட இருந்து இந்த அரசு எவ்வளவு பிரியுது? ஒரு மாசத்துக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு குடிநோயாளி இருப்பதாக நான் சொல்லல, ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. ஒரு வீட்டுல ஒரு குடிநோயாளி இருக்கிறார். அப்ப நீங்க கிட்டத்தட்ட இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபாய் தொகை இருக்கு பாத்தீங்களா, அது 1 கோடி பெண்களுக்கு அப்படின்னு சொன்னீங்க. இந்த 1 கோடி பெண்களுக்குதான் வச்சுக்கோ, 1 கோடி குடும்பத்துல ஒரு குடிநோயாளி இருக்கிறார். ஒரு நாளைக்கு அவர் 500 ரூபாய் செலவு பண்றார் குடிக்கு மட்டும். அப்ப உங்களுக்கு வர்ற தொகை, அந்த ஒவ்வொரு பெண்கள் வீட்டில இருந்து மாசம் 15,000 ரூபாயை நீங்க வாங்கிக்கிட்டு 1000 ரூபாயை பெண்களுக்கு கொடுத்து பெண்களுக்கான நலத்திட்டத்தை நாங்க செஞ்சுட்டோம். எப்படின்னா, நான் சொல்லல, இதுக்கு முன்னாடி இந்த மரியாதைக்குரிய திமுகவினுடைய இளவரசி அவர்கள், அக்கா கனிமொழி அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னார். தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க, சாராய கடைகள் வந்து இங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கையை கெடுத்துருச்சு. சாராய ஆலை யாருமா வச்சிருக்கா? அது நாங்க தான் வச்சிருக்கோம், அது நாங்க தான் வச்சிருக்கேன். தெரியுமா? நம்ம தெரிஞ்சா நம்ம ஓட்டு போட்டிருப்போம். சாராயம் தயாரிக்கிற ஆலையும் அவங்களே வச்சிருப்பாங்க, திரும்ப சாராய கடைகளும் அவங்கதான் வச்சிருப்பாங்க. அவங்க எதிர்கட்சியா இருந்தா போராடுவாங்க, ஆளுங்கட்சியா இருந்தா நடத்துவாங்க. இதற்கு பேர் அரசு, இதற்கு பேர் தான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை. இதை பத்தியா நம்ம மக்களுக்கு ஏது கவலை? முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, எங்கேயாவது ஒரு மூலையில பெரியவங்க வந்துருவாங்கன்னு தெரியாம ஒரு கருவ காட்டுக்குள்ள எங்கேயாவது ஒரு மறைவிடத்துல வச்சு ஏதாவது ஒரு பாட்டுல ஒரு பெரியவங்க வேலைக்கு போயிட்டு வராங்க, உடல் கலப்பு அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மூலையில தெரியாம பிள்ளைக்கு தெரிஞ்சிட போகுது, பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிட போகுது, சொந்த பந்தத்துக்கு தெரிஞ்சிட போகுது, நண்பருக்கு தெரிஞ்சிட போகுது, மதிக்க மாட்டாங்க நம்ம அப்படின்னு இருந்த ஒரு காலம் இருந்தது. ரொம்ப வருஷம் இல்லை, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனா இன்னைக்கு எப்படி தெரியுமா? பர்த்டே பார்ட்டி, ஃப்ரெண்ட்ஷிப் டே பார்ட்டி, பெஸ்ட் டே பார்ட்டி, பிரேக்கப் ஆனா பார்ட்டி, இன்னொரு பிக்கப் கிடைச்சா பார்ட்டி, எல்லா செலிபிரேஷனுக்கும் பார்ட்டி தான். ஒருத்தானைக்கு மருந்து குடிச்சுட்டா அதுக்கு பார்ட்டி வச்சாங்க. அவன் சாவனைய பொழைச்சுக்கிட்டானா அதுக்கு ஒரு பார்ட்டி. இதை எல்லா திரைப்படங்களுமே காட்டுது, திரைப்படங்களுமே இதை சாதாரணப்படுத்தும். எதுக்குனாலும் பார்ட்டி
வைக்கிறாங்க, எதுக்குனாலும் குடிக்கிறாங்க. நானா இருந்தாலும் பரவாயில்ல, பெண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, குடும்ப தலைவியா இருந்தாலும் பரவாயில்ல, தலைவனா இருந்தாலும் பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு சாதாரணமான நிகழ்வு என்று வரக்கூடிய சில திரைப்படங்களும் இப்படிப்பட்ட காட்சிகளை காண்பித்து காண்பித்து நம்மளை குடி நோயாளியாக்கி அடிமையாக்கி, காலையில கடையை திறந்த உடனே ஒரு பெண் பண்ண போய் சரக்கு கடைகள் சரக்கு வாங்குற காணொலிகளை நம்ம பார்க்கிறோம். கல்லூரி மாணவிகள் குடிக்கிறத பார்க்கிறோம், பள்ளி மாணவ மாணவிகள் குடிக்கிறத பார்க்கிறோம். எப்படிப்பட்ட உலகத்துல வாழ்றோம் பாருங்க. பள்ளி மாணவனுடைய பையில கஞ்சா பொட்டல நூக்கான ஆய்வு நடத்தக்கூடிய நிலைமையில்தான் இன்னைக்கு தமிழக அரசு இருக்கு. பிள்ளைகளை பெற்ற அத்தனை பெரிய பெரியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த பயத்தை உருவாக்கி இருக்கிறது இந்த அரசு. இதை கண்டிக்க வேண்டியது அரசு, காவல்துறை. முடிச்சு பாருங்க, தெரு தெரு கஞ்சா விற்கிறாங்க. இப்ப தெரு தெரு கஞ்சா விற்கிறாங்க. எங்க கஞ்சா விற்கிறாங்க, யார் அது சப்ளையர், இது எல்லாமே காவல்துறைக்கு தெரியும். ஏன் மாதம் அங்க இருந்து போகுது, பல பேர் வாங்குறாங்க. நாங்க எல்லாரையும் சொல்லுங்க, நேர்மையாளர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. அப்படி இருந்தும் கூட இந்த கஞ்சா புழக்கம் இவ்வளவு எளிமையானது எப்படி? தமிழ்நாட்டில் நடந்த கொலைகளில் 92 விழுக்காடு கொலைகள் போதையில் நடத்தப்பட்டது என்ற அறிக்கை சொல்லுங்க. அதுவும் கஞ்சா போதையில் நடத்தப்பட்டது. 92 விழுக்காடு கொலையாளர்களுக்கும் கஞ்சா அவ்வளவு சுலபமாக கிடைப்பதற்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேடு. இந்த ஆட்சியாளர்களுடைய லட்சணம் அப்படி. ஏன் இந்த சட்டத்தை இறுக்கி பிடிக்க முடியல? ஒரு சாமானியன் மீது கட்டமைக்கக்கூடிய, ஒரு போராட்டக்காரர்கள் மீது கட்டமைக்கக்கூடிய காவல்துறையுடைய ஆற்றல் இவர்களுக்கு எல்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கா? இவர்கள் மீது எல்லாம் அந்த அடக்குமுறை செலுத்திருக்கிறோம். பெண்களுக்கு இங்கு பாதுகாப்பு இருக்கா? அவர் என்ன நாடு இது? 40 நிமிடத்திற்கு ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறார். பள்ளிக்கூடம் போற பிள்ளையிலிருந்து தொடங்கி 65 வயது பாட்டி வரை பாலியல் வன்கொடுமை பிரச்சனை. ஒரு காலத்துல சொன்னீங்க, நீங்க எல்லாம் உடை சரியா அணியல, அதனால அந்த பிரச்சனை நடந்துச்சு. 6 மாச குழந்தைக்கு பாலியல் பிரச்சனை, 65 வயது பாட்டிக்கு பாலியல் பிரச்சனை. அவங்க என்ன உடை அணிஞ்சாங்க? என்ன உடை அணிஞ்சாங்க? என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி, ஒரு மாவட்டத்துல 21 வயது இளைஞன் தன் பெற்ற தாய குடிக்க காசு கொடுக்கல, கஞ்சா வாங்க காசு கொடுக்கலன்னு அவனே வெட்டி அவன் வீட்டுல புளிய தோண்டி புதைச்சு சிமெண்ட் வச்சு பூசிட்டான் பெற்ற தாயை. அவன் 6 மாதத்துக்கு முன்னே போக்சோ வழக்கு, குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை செலுத்தினதால அந்த தண்டனை சட்டத்தின் கீழே அவன் சிறையில இருந்துட்டு வந்திருக்கான். அவன் சொன்ன பதில் எனக்கு, நான் சிறையிலதான் அதிகப்படியான தவறான விடயங்களை கற்றுக்கொண்டேன், நான் வந்து காசு கேட்டேன், எங்க அம்மா கொடுக்கல, அதனால அடிச்சு அவங்களை நான் கொண்டுட்டேன்னு சொல்றேன். காரணம் என்ன? கஞ்சா போத. பெற்ற தாயினும் தெரியல, பெற்ற மகனும் தெரியல, எது ஒன்றும் தெரியாத கண்மூடித்தனமான ஒரு போலி சமுதாயத்தை உருவாக்கி வச்சு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சாராய கடை, மதுக்கடை. காலையில வர்றேன், காரைக்கால் பக்கத்துல தாண்டி வர்ற இந்த வாங்கி செக் போஸ்ட் கிட்ட பாத்தீங்க அப்படின்னா சின்ன வயசு பையனும் ரோட்ல கிடப்பான், பெரிய முதியவரும் ரோட்ல கிடப்பாரு. தன்னில தெரியலங்க, நான் நடந்து போறேன்னா தவழ்ந்து போறேன்னா உருண்டு போறேன்னா தெரியல, மேல உடை இருக்கா இல்லையா தெரியல. அப்படி கண்மூடித்தனமான போத. இதனால இந்த குடிமம் நிர்கதியாகி ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற புள்ள எழுதி வச்சுட்டு சாகுறான். இதை விட இந்த நாட்டுக்கு என்ன அசிங்கம் தேவை? தயவு செய்து ஆட்சியாளர்களே, இந்த சாராய கடையை மூடுங்கள், என் மரணமாவது உங்கள் கதவை தட்டட்டும் என்று எழுதி வச்சுட்டு செத்து போன ஒரு பள்ளிக்கூட மாணவி. என் அப்பாவினுடைய போதையினால் என் குடும்பம் அழிந்ததாக இருக்கட்டும், நான் மரணித்த போதும் இந்த சாராய கடையை மூடுங்க அப்படின்னு ஒரு பள்ளி மாணவி எழுதி வச்சு அந்த மண்ணை சாகுறாங்கன்னா அதை விட நரகம் என்ன இருக்கு? என்ன என்னங்க ஆட்சி, என்னங்க அதிகாரம் உங்களுக்கு? என்ன பதவி? 5 ஆண்டு காலம் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர், 5 ஆண்டு காலம் நீங்கள் அமைச்சர், அதற்கு பிறகு நீங்கள் யார்? இந்த 5 ஆண்டு காலம் இந்த அமைச்சர் போத இந்த பதவி, இது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையா? வாழ்ற நாள்ல ஒரு நாளாவது நான் நேர்மையாக மக்களுக்காக உழைத்து நின்றிருக்கிறேன் என்ற ஒரு ஆத்ம திருப்தியோட நீங்க எல்லாம் சாக வேண்டாமா? உங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைத்து விட்டு போன சொத்தாக ஒரு விழுக்காடு புண்ணியத்தையாவது நீங்கள் செய்த நற்பாவங்களை வைத்து விட்டு போக வேண்டாமா? அப்படியாவது நீங்க சாப்பிடுகின்ற பணத்துக்கு ஒரு சதவீதம் வேலை செய்திருந்தாலே இந்த மக்கள் இங்க போராடி இருக்க தேவையில்லை. கல்விக்கு அல்லாடும், கல்விக்கு அன்னைக்கு ஒரு யூடியூப்ல ஒரு பையன் போட்டிருக்கான், அமெரிக்காவில ஒரு அரசு பள்ளிக்கூடம், நம்ம ஊர்ல பெரிய பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல் கூட அப்படிலாம் இல்ல. ஒரு பிரைவேட் ஸ்கூல் 16 லட்சம் 17 லட்சம் ஃபீஸ் வாங்குற பள்ளிக்கூடம் கூட அப்படி இல்ல. அவ்வளவு அருமையா இருக்குங்க அந்த அரசு பள்ளிக்கூடம் பார்க்கவே. ஒரு முதலாளித்துவ நாட்டுல அப்படி இருக்கு. ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத ஒரு முதலாளித்துவ நாட்டுல அப்படி இருக்கு பள்ளிக்கூடம். ஆனா இங்க பாருங்க பள்ளிக்கூடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனா
அமைச்சர் நடத்த இந்த பள்ளிக்கூடத்தை ஒரு போய் பார்த்துக்குவாங்களேன். ஒரு அமைச்சர் தனக்கான பள்ளிக்கூடத்தை நடத்தினால் அவன் எப்படி அரசாங்க பள்ளிக்கூடத்தை ஒழுங்கா பார்த்துப்பார்? அரசாங்க பள்ளிக்கூடம் ஒழுங்கா நடந்தால் அவருடைய தனியார் பள்ளிக்கூடத்தில் எந்த பிள்ளை படிக்கும்? எப்படி ஒரு அமைச்சர்கள் தனக்கான ஒரு தனி பள்ளிக்கூடத்தை நடத்த முடியும்? அவர் மக்கள் பிரதிநிதியா அல்லது தொழிலதிபரா? எப்படி அவருக்கான பணி மருத்துவமனை நடத்த முடியும்? தனி பேருந்தை எப்படி நடத்த முடியும்? நடத்தினால் அவர் மக்களுக்கான வேலை செய்வாரா, தொழிலதிபரா இருப்பாரா என்ற கேள்வி என்னைக்காக வச்சிருக்கோமா? நமக்கு என்னென்ன பிரச்சனை? தேர்தல் வந்தா ஓட்டுக்கு 2000 ரூபாய் காசு. இந்த 2000 ரூபாய் எதை தந்துவிடும்? உன் பிள்ளைக்கான 5 ஆண்டுக்கான படிப்பு தந்துருமா? உனக்கான வேலையை தந்துருமா? உன் வீட்டுக்கார குடிக்காம இருந்துமாரா? உனக்கான குடியிருப்பு தந்துருமா? உனக்கான சாலையை தந்துருமா? எதை தந்துடும்? எதையுமே தராது. நீ குழுவுல வாங்கிருக்கிய 72 கடை, அதுல எதையாவது ஒண்ணு வச்சுருமா? எதையும் பண்ணாது. 2000 ரூபாய் அன்றைக்கு வாங்கி வச்சுக்கிட்டு வேணா ஒரு 10 ஒரு மூட்டை அரிசி 25 கிலோ அரிசி எடுத்து போட்டு வச்சுக்கலாம் வீட்டுல. அதை தவிர நமக்கான உரிமையை தந்துருமா? லட்சக்கணக்கில் பெண்கள் பாலிய நன்கொடைக்கு உள்ளாகிறவங்க அதெல்லாம் மீட்டு தந்துருமா? கச்சத்தீவை மீட்டு கொண்டு வந்துருவாங்களா? எப்ப அந்த கச்சத்தீவு வந்து மாட்டிட்டு வாய் இருந்ததுன்னா அழுங்க. அவங்க எனக்கு கச்சத்தீவு ஒரு சட்டையை போட்டுவாங்க. ஏன்பா கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்ததுதான் அப்படின்னு ஒருத்தர், அது தெரியாம கொடுத்துட்டோம், முடிஞ்சா வாங்கிடுவோம் ஒருத்தர், நாங்க அதை நீட்டாம விடவே மாட்டோம் அப்படின்னு ஒருத்தர், கச்சத்தீவு தான் எல்லாத்துக்கும் நிரந்தர தீர்வு அப்படின்னு ஒரு பக்கம். உண்மையிலேயே கச்சத்தீவு வச்சு ஏன் இவ்வளவு அரசியல்? ஏன் அது தேர்தல் வந்தால் மட்டும் கச்சத்தீவை வச்சு அரசியல்? கச்சத்தீவை பேசுகின்ற நீங்கள் கடலோர மக்கள் பத்தி ஏன் பிரச்சனை பேச மாட்டேங்கிறீங்க? கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது நின்று தொடங்கித்தான் கடலோர மக்களுடைய வாழ்வாதாரம் பிரச்சனையில் தொடக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு கச்சத்தீவு ஒரு தனியாகவும் கடலோர மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனை தனியாகவும் பிரித்து பார்க்கப்பட்டது தான் யதார்த்தம். இப்படித்தான் அரசியல்வாதிகள் பார்த்தாங்க. உண்மையிலேயே கச்சத்தீவை மீட்க முடியாத முடியும். ஏன் இவங்க பண்ண மாட்டாங்க? பண்ணிட்டு அடுத்த தேர்தலுக்கு அரசியல் பண்ண முடியாதுல்ல. நீ சொந்த நாட்டு மக்களை 1000க்கும் மேற்பட்ட மக்கள் மீன் பிடிக்க போன மக்களை கொண்டிருக்கிறாங்க. இலங்கை கடற்படை சுட்டு கொண்டிருக்கிறாங்க. பெட்ரோலை மேல ஊற்றி கொளுத்து விட்டுருக்கிறாங்க. பச்சை மீனை திங்க சொல்லிக்கிறாங்க. அப்பாவையும் மகனையும் புணர வைத்திருக்கிறாங்க. அடிச்சு கொடுமைப்படுத்திருக்கிறாங்க. இரும்பு மாதிரி இருக்குங்க அந்த கயிறு, அந்த கைத்தால அடிச்சிருக்காங்க. சைலன்சர் இருக்கு பாருங்க, வண்டி சைலன்சர் இல்ல, போட்டோட சைலன்சர். அந்த போட்டோட சைலன்சர்ல சுட சுட ஆளை கட்டி வச்சு கொண்டிருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய ரண கொடூரங்கள் சித்திரவதைகள் அனுபவிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 1000க்கும் மேற்பட்டவர்களை கொல்லப்பட்டிருக்காங்க சொந்த நாட்டு குடிகளை. இந்த அரசுகள் இதுவரைக்கும் எடுத்த நடவடிக்கைகள் என்ன? அதிகபட்ச அறிக்கை விட்டதோடு வேற என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? ஒரே ஒரு கண்டனம் இலங்கைக்கு இதுவரைக்கும் சொல்லியிருக்கா இந்திய அரசு. இதற்கு மேல் எங்கள் கடலோர மக்கள் மீது கை வைத்தால் நடக்கிறது வேற. உன் நாட்டின் மீது பொருளாதார தடை விதிப்பேன் சொல்லியிருக்கா. கொடுமை என்ன தெரியுமா? அறிவிச்சார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்களை தெரிந்து கொள்ளுங்கள். அவன் சுடுகின்ற துப்பாக்கி என்னுடைய வரிப்பணத்தில் வாங்கியது. அவன் வருகின்ற கப்பல் என்னுடைய வரிப்பணத்தில் வாங்கியது. அங்க செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய சாப்பாடும் சம்பளம் என்னுடைய வரிப்பணம். என்னுடைய வரிப்பணத்தை வைத்துக் கொண்டுதான், அந்த காசில் வாங்கிய துப்பாக்கியை வைத்துக் கொண்டுதான் அவன் என் நெஞ்சை நோக்கி குறிவிட்டு சொல்கிறான். உலகத்துல இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்துட்டா? இந்த மாதிரி அக்கப்போது எங்கேயாவது நடந்திருக்குமா? என் சொந்த காசு நானே கட்டி வாங்கி என்னை குத்திக் கொள்வதற்கு சமம். இலங்கை கடற்படை இந்திய குறிப்பாக தமிழக மீனவர்களை அடிப்பது கொள்வது. அவங்களுக்கு போர்ப்படை பயிற்சி யார் கொடுப்பது? இந்திய அரசாங்கத்தினுடைய பணத்தில், குறிப்பாக எங்களுடைய வரிப்பணத்தில் 65,000 கோடி ஒரு ஆண்டுக்கு வருமானத்தை ஈடு தருகிற கடற்படை மக்களைத்தான் இந்த பாடை படித்துக் கொண்டிருக்கிறேன். யாருடைய சொத்து கச்சத்தீவு? இந்திய அரசாங்கத்தினுடைய சொத்தா? தமிழ்நாட்டு அரசினுடைய சொத்தா? தமிழ் மன்னனுடைய சொத்து. அது தூக்கி யாரை கேட்டு கொடுத்தீங்க? உங்க சௌரியத்தை தூக்கி கொடுத்தீங்களா? உங்க அப்பன் வீட்டு சொத்தா? உங்க வீட்டு சொத்தத்தை கொடுங்க தாராளமா. யார் நாங்க வந்து கேட்க போறோமா? கொடுத்து விட்டு எவ்வளவு நாடகங்கள், எத்தனை தீர்மானங்கள், எல்லாம் வெறும் காகித குப்பை. எல்லாம் காகித குப்பை. இதுவரைக்கும் போடப்பட்ட தீர்மானங்களுடைய நகர்வு என்ன? இப்ப மட்டும் போட்டு என்ன ஆக போகுது? வாங்கி கொடுக்க போறீங்களா? உண்மையில சொல்றீங்க. நான் பல கூட்டங்களை சொல்லியிருக்கேன். இந்த நாட்டினுடைய பறந்து விட்டு வாழ்ந்ததுனாலே இந்த கடலோர மக்களுக்கு பரதவன் என்று பேர். பறந்து எரிந்து வாழ்ந்ததுனால பரதவன். ஆனா அவனுக்கு வாழ்ற நிலத்தில் 72 விழுக்காடு மக்களுக்கு பட்டாள். நான் வெளிப்படையா சொல்றேன், எங்க வீட்டு கரண்ட் பில்லு நான் என் பேர்ல கட்டுறது இல்லை. எங்களுக்கு சுனாமி வீடு கொடுத்து இப்ப 20 வருஷம் ஆகும். 20 வருஷமாவும் நான் கலெக்டர் பேர்ல தாங்க கரண்ட் பில் கட்டுறேன்.
கலெக்டர் பேர்ல தான் கரண்ட் பில் இருக்கு. நான் தேர்தலில் போட்டிட்ட போது தேர்தல் ஆணையம் சொன்னார், அங்க இருந்தவரு, நீங்க போய் உங்களுக்கு இபில கிளியரன்ஸ் இல்லைன்னு வாங்கிட்டு வாங்க, அதாவது நோடியூ இல்லைன்னு வாங்கிட்டு வாங்க, உங்களுக்கான நிலுவை தொகை எதுவும் இல்லை அப்படின்னு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கேட்கறாங்க. நான் போய் வாங்கிட்டு போய் வேணும்னா தான் வாங்கிட்டு போனேன். இது தெரியணும் பாருங்க அரசாங்கத்துக்கு என்ன லட்சணத்துல வச்சிருக்காங்கன்ட்டு. அதனால வாங்கிட்டு போனேன். அவர் சொன்னா, என்னங்க கலெக்டர் கரண்ட் பில் கட்டுறாரு, கட்டல எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க? இந்த கலெக்டர் பேர்ல தான் நான் வாங்கிட்டே இருக்கேன், இவர் பேர்ல தான் வாங்கிட்டு இருக்கேன், இவர் கரண்ட் பில் கட்டிருக்காருன்ற பேர்ல நாங்க இருக்கோம், அவர் தயவுதாட்சியம் போட்ட பிச்சையம் தான் நாங்க இருக்கோம், அதனால எங்களுக்கு ஒரு வழி இல்லைங்க, இப்படிதான் இருக்கு லட்சணம் அப்படின்னு சொல்லு. அப்ப எப்படிப்பட்ட ஒரு மண்ணில் நாங்க வாழ்றோம் பாருங்க. ஒரு பக்கம் சாதிய படுகொலை, இன்னொரு பக்கம் உரிமை படுகொலை, இது எல்லாவற்றிற்கும் நடுவில் தமிழ் சமூகம் வாழ்ந்து உங்களுக்கு வாக்கு சக்தி என்ன நடக்க போகுது? இதெல்லாம் ஒரே தீர்வு, தமிழர் நலன் சார்ந்து தமிழனுடைய ஆட்சி அதிகாரம் அமையும். நமக்கான அரசியலை நாம் தீர்மானிக்கணும். அதுதான் இங்க பிரச்சனையே. இங்க யாரு எப்படி போய்கொண்டிருக்குன்னு தெரியல, ஆனாலும் தேர்தல் இருக்கு நம்ம ஒவ்வொரு முறையும் வாக்கு செலுத்தும். நமக்கு தேவை கட்சி தான் தேவை, சின்னம் தான் தேவைன்னு வாக்கு செலுத்தி அடுத்த தலைமுறையே அடமான வைக்க தொடங்கிட்டோம். ஒரு நாள் இங்க இருந்து திருநெல்வேலியில இருந்து திருச்சி போனவங்க 8 இடமா 9 இடமா நினைக்கிறேன் டோல்கேட். நான் பேசாம பஸ்ஸிலே போயிருந்துருக்கலாம், 600 ரூபாயோட முடிஞ்சிருக்கோம். எனக்கு 950 ரூபாய் டோல்கேட் செலவு. இப்ப நான் எதுக்கு கார் வாங்கும் போது ஒரு ரோட் டாக்ஸ் கட்டிதான் கார் வாங்குறோம். எங்க அண்ணன் பேசும்போது சொன்னாரு, நான் சின்ன பிள்ளையில எங்க பெரியம்மா வீட்டுக்கு போவேன். அப்ப என்ன அப்படின்னா, இந்த மரத்துக்கு மரம் வழிப்பறி கொள்ளையர்கள் இருப்பாங்க. இரவு நேரத்துல இந்த வலிக்கிட்டு ஓடுற மாதிரி ஒரு எண்ணெய் எல்லாம் பூசிக்கிட்டு மரத்துக்கு மரம் உட்கார்ந்து இருப்பாங்க. நம்ம போறோம் அப்படின்னா அந்த இடத்துல திடீர்னு பாஞ்சு பயமுறுத்தி காதுல இருக்கிறத கழட்டுங்க, கழுத்துல இருக்கிறத கழட்டுங்க அப்படின்னு வழிப்பறி பண்ணி கூட்டிட்டு போற ஒரு இதை பசங்க பிள்ளையில சொல்லியிருக்காங்க. நானும் சில பயந்துகிட்டே அந்த வழியெல்லாம் பயணப்பட்டு போவோம். அது பேருந்து இல்லாத ஊரு. இப்ப என்னன்னா கொஞ்சம் மாடர்னைஸா மாறி செக் போஸ்ட் கிக் போஸ்ட் எல்லாம் போட்டு லைட் எல்லாம் போட்டு பக்கத்துலயே ஒரு சுங்கச்சாவடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பில்டிங்கை கட்டி ஒரு டாய்லெட் வசதியை கட்டி வச்சுட்டு உங்களுக்கான காசை பிடிங்கி கொண்டிருக்கிறாங்க. அதுல ஒண்ணுமே இல்லைங்க. சாலையில நீங்க என்ன ஏற உட்கார்ந்து பாருங்களேன், ஒரு சில சாலையெல்லாம் போனீங்கன்னா சுகப்பிரசவமே நடந்துடும். அந்த மாதிரி சாலைக்கு 225 ரூபாய் கட்டணும். 225 ரூபாய் வாங்குவீங்க ஒரு வண்டிக்கு. உங்களோட லைசன்ஸை காட்டுங்க, எவ்வளவு நாள் இருக்கு, எத்தனை நாள் இருக்கு, இன்னும் எவ்வளவு முடிஞ்சிருக்கு, உங்களுடைய ஓனர் யாரு, ஏன் இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் நீங்க செய்யல, 40 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடியே வச்சிருக்கீங்க, இது நகர்ப்புற எல்லை, இதை தாண்டி தானே வைக்கணும் நம்ம கேட்டோம் அப்படின்னா, நாங்க சப் கான்ட்ராக்டுங்க, ஒரிஜினல் கான்ட்ராக்ட் வேற ஒருத்தருங்க. சரி, ஒரிஜினல் கான்ட்ராக்ட் எங்க இருக்கு? அது மேலங்க, அது வேற ஒருத்தருங்க. அவர் யாருங்க? அவர் அமைச்சரோட பினாமிங்க, இல்ல இங்க இருக்கக்கூடிய கட்சியோட மாநில பொறுப்பாளரோட பினாமிங்க. உண்மையா நான் என்ன சொல்றேன், ஆட்சியாளர்கள் விலகிட்டு பினாமிக்கு மாற்றப்படுங்க. ஏன்னா பினாமிகள் தான் அதிகமா இருக்கிறாங்க. ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்க ரொம்ப குறைஞ்சுக்கிட்டாங்க, 1-2 ஆளா தான் இருக்கிறாங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு நிர்வாகம் பாருங்க. ஒரு சாலையில ஒரு பயணிக்க முடியல, அவ்வளவு நெருக்கடி சூழ்நிலை. ஏன்டா இந்த வழியா போறோம்னு டோல்கேட் இல்லாத சாலையா சந்து கொண்டெல்லாம் சுத்தி போற வண்டிகள் பல வண்டிகள் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் வரும். அதுல இப்ப புதுசா வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மே மாசம் 1ஆம் தேதியில இருந்து நீங்க ஒவ்வொரு முறையும் ஜிபேல அனுப்புற காசுக்கு, ஏடிஎம்ல எடுக்கிற பணத்துக்கு, அதை விட குறிப்பா பேலன்ஸ் செக் பண்ணீங்கல்ல, ஜிபேல செலவு பண்ணுறதோ மிச்சம் எவ்வளவு இருக்குன்னு பேலன்ஸ் செக் பண்ணீங்கல்ல, அதுக்கு ஒவ்வொரு டிரான்சாக்சன் வந்து 17 ரூபாயில இருந்து 19 ரூபாய் காசு எடுப்பாங்களாம். மே 1ஆம் தேதியில இருந்து. வாழ்க நாடு, வளர்க சமுதாயம், ஓங்குக இந்திய ஒன்றியம். என்ன சொல்றது பாருங்க. நாங்க பாத்தீங்கன்னா கையில காசு வச்சுக்கிறதே இல்லை. ஏன்னா இவங்க சொன்னாங்க டெக்னாலஜிக்கு வாங்க, ஆன்லைன்ல வாங்க, மணி டிரான்சாக்சன் வச்சுக்கோங்க, அதாவது ஆன்லைன்ல மணி டிரான்சாக்சன் வச்சுக்கோங்க, கையில காசு வச்சுக்காதீங்க, அது பெரிய தப்புங்க, பெரிய படுபாடுங்க. என்ன நீங்க என்ன வளராம இருக்கீங்க, டெவலப்டு இந்தியால இருங்க, அன்டெவலப்டு இந்தியால இருக்காதீங்க எல்லாம் சொன்னாங்க. சரி, அவங்க சொல்றாங்க ஏதோ ஒரு பெரிய உச்சத்துல கொண்டு போய் வைக்க போறாங்கன்னு நானும் பர்ஸ் வச்சுக்கிறதுல காசு வச்சுக்கிறது. இப்ப ஒரு டிரான்சாக்சன் ஜிபேக்கும் போய் பெட்ரோல் பங்க்ல கொடுத்து ஒரு 17 ரூபாய் போச்சுன்னா வச்சிருக்க இருப்பு பேலன்ஸே வெறும் 13,200 ரூபாய் தான். நாங்க 4 பங்குல டீசல் போட்டு வந்ததுக்குள்ள இது 250 ரூபாய் போயிடும். ஒவ்வொரு ஆன்லைன் டிரான்சாக்சனுக்கு 17 ரூபாய்னா எங்கெங்க போகுது காசு? இந்த பணம்லாம் எங்க போக போகுது? என்னுடைய வெள்ளை அறிக்கை கொடுக்கறதுக்கு மரியாதைக்குரிய நிதியமைச்சர் அவர்கள் தயாரா இருப்பாங்களா? அப்ப இது யாருக்கான திட்டம்? எதுக்கு எங்களை ஆன்லைன் டிரான்சாக்சன் தள்ளுவீங்க என்றால் கேள்வி. ஒட்டுமொத்தமாக இங்கு
மக்களுக்கு எதிரான சட்டங்களும் திட்டங்களும் தான் வருகிறதே தவிர மக்களுக்கு தேவையான ஒன்று நீ நடக்கவே. அதுவும் குறிப்பா இந்த தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய சாதிய ஆணவ படுகொலை என்னப்பா காரணம் கேட்டா, வேற இடையில ஒரு பையன் 24 வயது, அவர் ஒரு திரைப்படம் பார்த்து கொடுத்த பேட்டியும் அவர் செஞ்ச செயலும் ஒன்னா இருந்தது. ஆச்சரியம் என்னன்னா, அவருடைய தந்தை வேறொரு சாதி பையனை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காக அந்த பிள்ளைய அடிச்சே கொண்டிருக்கிறார். அந்த பொண்ணோட வயது ஒத்த பையன் தான். எப்படி இது போன்ற சாதிய எண்ணங்கள் இந்த இள வயதுல திணிக்கப்படுது? யாருப்பா நீங்கெல்லாம்? நீங்கெல்லாம் தமிழ் குடிகள். எங்க இருந்து வந்து சாதி? சாதி என்பது நீங்க செய்த தொழிலுடைய அடையாளம். இந்த வேலைதான் நீ செஞ்சுட்டு இருக்க, அவ்வளவுதான். இதுல எங்க இருந்து வந்தது இப்ப உயர்வு தாழ்வு? நீயும் தமிழ, நானும் தமிழ, உனக்கும் குலதெய்வம் ஒண்ணு, எனக்கும் குலதெய்வம் ஒண்ணு, மொத்தத்துக்கும் மொத்த தமிழர்களுக்கும் மொத்த குலதெய்வம் இருக்கிறது என்றால் உனக்குள்ள எனக்குள்ள எப்படி சாதிய வேறுபாடு இருக்கும்? இந்த வேறுபாடை வைத்துத்தான் நம்மள எல்லாம் வேறையாவணும் ஆட்சி படைச்சு போயிட்டாங்க. நீங்க எல்லாம் ஒன்னா இருந்தீங்க அப்படின்னா, நாம எல்லாம் ஒன்னா இருந்தோம் அப்படின்னா, இங்க மற்ற மொழியாளர்கள் வந்து வாழட்டும், ஆண்டிருக்க முடியாது. நாம் ஆண்ட பரம்பரை என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டை யார் ஆண்டு கொண்டிருக்கிறா? யார் பரம்பரை? இந்த பரம்பரையா அல்லது என் பரம்பரையா? இல்லையே. அப்ப தமிழ்நாட்டுல மக்களுக்கான அதிகாரம் ஒன்றுபடணும் அப்படின்னா, நீங்க தமிழர்கள் என்ற ஒற்றுமை நோக்கோடு நாம் இருக்கணும். இந்த சாதியத்தையும் அதன் மூலம் வரக்கூடிய கோபத்தை மட்டும்தான் தமிழன் வைத்திருந்தானா? ஒரு காலத்துல சேர சோழ பாண்டியன் நம்ம பாட்டன்குள்ளே அடிச்சுக்கிட்டு தான் இது வேற வேற ஆட்கள் வந்தாங்க. விஜயநகர பேரரசு வந்தது, மராத்தியர்கள் வந்தாங்க, போர்ச்சுகீசியர் வந்தாங்க, வெள்ளக்காரர் வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க. இவங்க 3 பேரும் ஒன்னா இருந்தாங்கன்னா யாரா வந்திருக்க முடியுமா? இதை மிக நீண்ட பேரரசாக இருந்திருக்க முடியாது. அதை மக்கள் உணர்ந்து கொள்ளணும். தமிழக அரசும் சரி, இந்திய ஒன்றிய அரசு சரி, குறிப்பாக மத்திய அரசு தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை முறையாக கொடுக்கணும். ஒரு மாற்றாந்தரை மனப்பான்மையோடு நடத்துவது நிறுத்தப்படணும். ஏன்னா தமிழ்நாட்டின் மூலமாக வருகின்ற வருவாயை கணக்கிட்டுத்தான் ஒன்றிய அரசுடைய வேலை திட்டங்கள் இருக்கிறதுன்னா, நீங்க 1 ரூபாய் வாங்கிட்டு எப்படி 9 பைசா கொடுப்பது நியாயமாகும்? வருமானம் குறைவாக கொடுக்கக்கூடிய மாநிலங்களுக்கு, குறிப்பாக பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு அவங்களுக்கு தேவைக்கு மேல் கூடுதலான தொகையை கொடுக்குறீங்க. இது ஒரு பெரிய ஒரு ஜனநாயக படு துரோகம். தமிழகத்துக்கு வர வேண்டிய 2 லட்சம் கோடி தொகையை உடனடியாக கொடுக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பெரிதும் சீரழிக்கக்கூடிய, அதிகப்படியான குற்றங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மதுக்கடைகள், குறிப்பாக இந்த போதை பழக்கம், கஞ்சா உள்ளிட்டவைகள் போர்க்கால அடிப்படையில் விரைவாக தடை செய்யப்படணும், நிறுத்தப்படணும். இந்த சுங்கச்சாவடிகள் என்ற பேர்ல நடக்கக்கூடிய பகல் கொள்ளைகள் நிறுத்தப்படணும். குறிப்பாக அதுக்கான கால அவகாசம் முடிந்த சுங்கச்சாவடிகள் கூட எனக்கான கால அவகாசம் பொய் சொல்லிட்டு நடத்திட்டு உடனடியாக எல்லா சுங்கச்சாவடிகளுக்கும் ஆய்வு நடத்தணும். இனிமேல் புதிய சுங்கச்சாவடிகள் தமிழ்நாட்டில் அறவே வரவே கூடாது என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி, தமிழ்நாட்டுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் தேவையாக இருக்கிறது. அதற்கான வகையில் உங்களுடைய எல்லா கட்சிகளுடைய மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை முன்னெடுத்து, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த கச்சத்தீவு மீட்பு என்பது வெறும் அரசியல் கால நாடகமாக இருப்பதை தவிர்த்துவிட்டு கடலோர மக்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வு எட்டப்படணும். 2 நாடுகளுக்கான ஒரு பிரத்யேக சட்டத்தை, மீன்பிடி பிரத்யேக சட்டத்தை உருவாக்கி கடலோர மக்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுவது தடுத்து நிறுத்தப்பட்டு அவருடைய பறிமுதல் செய்யப்பட்ட படங்கள் முழுமையாக அவரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். குறிப்பாக அந்த கைது செய்யப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடலோர சொந்தங்கள் விடுவிக்கப்படணும். ஏற்கனவே சுடப்பட்டு காயம் பெற்றிருக்கக்கூடிய 20க்கும் உரிய மருத்துவ சிகிச்சை செய்வதோடு அவர் குடும்பத்தாரோடு ஒப்படைக்கணும். அங்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் கடலோர மக்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கூடிய அபராத தொகையை உடனடியாக ரத்து செய்யணும். அப்படி இல்லைன்னா அந்த தொகையை அரசே செலுத்தி அவர்களை விடுதலை செய்து அழைத்து வந்து குடும்பத்தாரோடு ஒப்படைப்பதற்கான ஒரு நிரந்தர தீர்வை முடிவு செய்யணும். இந்த தமிழர் திறன் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கோரிக்கைகளை 2 அரசுகளுக்கும் நன்மைக்கு நடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.